ராஜு, உன் கையில நீ சம்பாதிக்காத சில சொத்து இருக்குல்ல? எல்லாருமே சேர்ந்தடிச்ச ஒரு அமௌண்ட்டை நீங்க மட்டும் தனியா ஆட்டைய போடணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவரா இல்லையா சார்? அதனால உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்ல பாதிய எங்களுக்கு கொடுத்துருங்க. வாங்கினது எல்லாமே உடம்புல தான் இருக்கு. பாதி எதுக்கு? மொத்தமாவே கொடுத்துடுறேன். ராஜீவன் சார் இருக்காங்களா சார்? நீங்க கொஞ்சம் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் வரணும். ராஜு, உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? SSB ஒய்ஃப்க்கு? அங்கேதான். அப்புறம் எதுக்கு ராஜீவ் அன்னைக்கு IFSC பேங்க் போனீங்க? ராஜீவன் பற்றி செய்திகளில் விமர்சனம் செய்யப்படுவது இது முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டியை லிஃப்ட்ல வச்சு அடிச்சிருக்காரு. பல தடவை வார்னிங். இந்த ராஜு ரொம்ப மோசமான ஆளு. டேய், பேங்க்ல இருந்து வெளியே வந்துட்டா கேஷோட சுத்திட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல பணத்தை வைக்கிறது சேஃப் தானே? நாங்க அப்புறம் அவனுங்களை சேஸ் பண்ணி 2 நாளா அவனுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க சார். ஆபீஸ்ல கூட எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுத்தா என்ன? நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் ப்ளீஸ், உன்னால இதை எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? நீ பண்ண மிஸ்டேக் இருக்குல்ல, அது இங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். ராஜீவ் ஒரு கிரிமினல். அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல மீரா. ராஜீவ் ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க சார்? அது எதுவா இருந்தாலும் இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவரை இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணாம சரண்டர் ஆக சொல்லுங்க. அப்புறம் என்ன? அப்பா கூட சண்டை போட வந்தவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை.